இன்னைக்கு சண்டே எபிசோடும் பார்த்துருப்பீங்க. இதே பாயிண்ட்டை எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு எனக்குமே தெரியல. விஜேஎஸ் வந்து திவ்யா எந்திரிச்சு நின்னோடனே விஜேஎஸோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தாலே தெரியும். வேண்டாம் வெறுப்பா ஐயோ கேட்டு தொலையணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறாரு. நீங்கள் சொல்லலாம் அவங்க அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அதனால தான் பிடிக்க மாட்டேங்குதுன்னு. அதுவும் ஒரு சேலரி வாங்கிட்டு வந்து தானே நிற்கிறாரு, சும்மா வந்து நிற்கல. அந்த பொண்ணு 2 நிமிஷம் பேசுகிறதுல அவருக்கு இப்படி அப்படி என்ன குடியா மூழ்கி போயிட போகுது. அவ்வளோ தூரம் ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். அவங்க வந்து ஒரு குறும்படம் போட்டாங்க. அப்போ எனக்கு தெரியாது சார், நான் ஜெனுவினாக கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் அவங்களுக்கு தெரியாது, அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க, அதை தான் நம்மளும் பார்த்தோம். அதை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அதை சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாண்ட்ரா எவிக்டடுன்னு சொன்னோடனே சாண்ட்ராவுக்கு அந்த ஹெல்த்தி கிராசர் பெருங்காயமோட கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஹக் பண்ண போவாங்க. ஹக் பண்ண போகிறப்போ சாண்ட்ரா வந்து அந்த ஹக் வேண்டான்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி அந்த ஹக்கை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் திவ்யாவோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடும். அரோரா, பிரவீன் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வரும்போது அரோரா கூட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அது எதுக்கு ஒரு ஹக் தானே பண்ணிட்டா என்ன, ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசி போகிறப்ப திவ்யா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. 2 பேரும் அப்போவும் ஹக் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ வந்து திவ்யா ஹக்கு ஆஃபர் பண்ணல. அதுக்கப்புறமா ஸ்டேஜில் நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் பேசும்போது திவ்யா லவ் யூ அப்படின்னு. இதான் திவ்யா கிட்ட உள்ள ப்ராப்ளம். எல்லோரும் பண்ணுறது பண்ணிடுவாங்க, ஆனால் ஸ்டேஜில் வச்சு அவங்களுக்கு நடிக்க தெரியும், இவங்களுக்கு நடிக்க தெரியாது. உம்முன்னு நிற்கிறாங்க. உடனே வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, திவ்யா மூஞ்சி அப்படிலாம் வச்சுக்க வேண்டாம், நான் இதுவரை உன்னை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸு நாமினேஷனில் கூட நான் சொன்னது கிடையாது அப்படின்ன உடனே திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, ஐயோ அது சொல்லலாம், அது தப்பு கிடையாது, அது கேம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இல்லை நான் சொன்னது இல்லை, என்னோ திடீர்னு எனக்கு அது அப்படி பிடிக்காமல் போயிடுச்சு, நான் பேசுகிறது ஏதோ ஒன்று எனக்கு செட் ஆகலை, ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே திவ்யா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் வச்சு அந்த இடத்துல பதில் சொல்லக்கூடாதுன்னு திவ்யாவுக்கு தெரியல. அவங்க அந்த இடத்துலையும் பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வந்து நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ஒதுங்கணுங்கிறது தெரியாத பாப்பாலாம் கிடையாது சாண்ட்ரா. அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டாம், அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதை பேசுகிறதுக்கான ஸ்டேஜ் அவங்களோட எக்ஸிட் அப்போ கிடையாது. அதுதான் திவ்யா பண்ணுற தப்பு. அந்த இடத்துல வச்சு பேசுகிறதுனால தான் திவ்யாவோட நல்ல பாயிண்ட்ஸும் இன்வாலிடாக போகுது. உடனே இங்கே இருந்துட்டு விஜய் சேதுபதி சார் இப்படி வச்சுருப்பார் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து. அது என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட்னே தெரியல. வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸை ஒரு ரெஸ்பெக்டோட கூட அவங்களுக்கு நடத்த தெரியல. ஒரு வாட்டி இவங்க ஆயிஷா வந்து கமல் சார்ட்ட சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படி போர்ட்ரே பண்ணாதீங்க சார், நான் அப்படி இல்லைன்னு. ஐயோ உங்களை போர்ட்ரே பண்ணுறது என்னோட வேலை இல்லைன்னு அவர் எனக்கு கமல் சார் மாதிரி பேசிலாம் காட்டக்கூட தெரியாது. அவர் அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்போது கூட இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் த்ரோ பண்ணியிருக்க மாட்டார். பட் விஜேஎஸ் வந்து திவ்யாவை பண்ணுறதை பார்த்தா எல்லாரும் சொல்கிற மாதிரி மிட்வீக் எவிக்ஷனில் பாதியில் நிமிஷாலும் அனுப்பிச்சி விடுவார் போல இருக்கு. அவர் அந்த மாதிரி தான் நிற்கிறாரு. அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அப்புறம் வந்து ஓட்டு கேட்டிருப்பார் மக்கள்கிட்ட, பார்த்து நல்ல கண்டஸ்டன்ஸ், அவருக்கு வாய் வர வருது அப்படி சொல்கிறாரு, பார்த்து நல்ல கண்டஸ்டன்ஸாக ஓட் போடுங்கன்னு. அவ்வளோ க்ளீனாக தெரியுது அவர் பேசும்போதே. இது வந்து நிஜமாவே நமக்கு அதில் என்னென்னா, பிரவீன்ராஜ் சொல்லும்போது கண்ணிலே எல்லாம் கண்டுபிடிச்சிருவாராம். கண்ணில் எங்கே கண்டுபிடிக்க முடியாது, கண்ணில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒருத்தரப்பா. பிரவீன்ராஜ் கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு நான் சொல்லலை, பட் நான் என்ன சொல்கிறேன், கண்ணில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது, கண்ணில் கண்டுபிடிக்க முடியும். இவர் எல்லாமே வந்து அவ்வளோ கீழ்த்தனமாக அவங்க வந்து இவர் ஹையாக இருக்கார், அவங்க கண்டஸ்டன்ஸாக இருக்காங்கங்கிறதுக்காக ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.